ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு காலையிலேருந்து 3 ஃபேமிலி உள்ளே வந்தாங்க. ஸோ 3 ஃபேமிலியோடைய டார்கெட்டும் வந்து அருண் பிரசாத்தா. எப்படிங்க அது? என்னங்க அது? எல்லாம் குழப்பமா இருக்கே. ஒருவேளை இந்த பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டடா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், இது ஸ்கிரிப்டட் தான், வேறு எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு உதாரணம் இன்னைக்கு நடந்துச்சு. ஸோ என்ன அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ காலையில் இருந்து தீபக்கோடைய ஒய்ஃப் வந்துட்டு அருணை வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணாங்க. அதாவது நீ வந்து இப்படி சொன்ன டிஸ்கிரிமினேஷன் பற்றி அது வந்து அவர் பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு அடி. சரியா? அங்கேயே அவன் சாரின்னு சொல்லி உடஞ்சிட்டான். அதுக்கடுத்து மஞ்சரி குடும்பம் வந்தாங்க. வந்துட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத்தை ஒரு அடி. அது என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிற, அது வந்து அது நீ சொல்லலை, மஞ்சரி சொல்லலை, நீ தான் சொன்ன அப்படின்ற மாதிரி அங்கே போட்டு அடிச்சுட்டு, அப்புறம் இது பொம்மையை திருவுன அப்படின்ற மாதிரி அவங்க அக்காவும் இறங்கி பேசி அவனை செஞ்சாங்க. அப்பயே ரொம்ப டென்ஷன் ஆகி அவன் லெட்டர்லாம் எடுத்து படித்து அழுக ஆரம்பிச்சிட்டான் அப்பயே. சரியா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடித்து நொறுக்கிற மாதிரி நம்ம விஷால் அப்பா வந்து சம்மந்தமே இல்லாமல் அருணும் விஷாலும் தான் இருக்கிறது நல்ல ஃப்ரெண்டு. ஒரு நாள் சண்டை போட்டாங்களாம். அந்த சண்டை எதுக்கு போட்டிங்க? எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல பார்க்குறதுக்கு, தப்பு தானே உன் மேலே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆட்டிடியூடோடு பேசினார். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து மூஞ்சி மாறிடுச்சு ஒன்று அப்படின்ட்டான். சரின்னு சொல்லிட்டு அவரும் வந்து எல்லாத்தையும் பற்றி அடுத்து பேசினாங்க. அப்புறம் சௌந்தர்யா ஃபுல்லாக டார்கெட் எல்லாருமே, அதாவது முத்துக்குமரன் அப்படின்ற ஒருத்தனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து மறந்துடுவாங்க இந்த ஃபேமிலிஸ் எல்லாமே. ஏன்னா அவனுக்கு ஓட்ஸ் இருக்குது, அவனை கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம், அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக மக்கள் போட்டுருவாங்களோ இல்லை வேறு யாருக்காவது பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க விஜய் டிவி அப்படின்னா, இந்த மாதிரி அடிக்கக்கூடிய டார்கெட் யாராக இருக்கணும் அப்படின்னா முத்து விட்டுறணும், மஞ்சரி அடிக்கலாம், அருண் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லி விட்டாங்க. இப்போ கடைசியாக வந்த ராயன் பிரமோலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, மஞ்சரியும் முத்துவும் தான் அடிப்பாங்க. அது முத்து நாமினேஷன் வெரி பாஸ், எதுக்கு வந்து என் பையனுக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி வேறு ஏதாவது காரணம் சொல்லி அடிப்பாங்க. இங்கே அடிக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும். அங்கே அடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஆமாம் இல்லை, அதை கஷ்டப்பட்டு ஆடி இருக்கான், இவன் எப்படி சொல்லலாம் முத்து அப்படின்ற மாதிரி இதாகும். ஸோ அவனுடைய ஓட்டை இறக்குறதுக்கும் இவங்களோட ஓட்டை தூக்குறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணுறானுங்க. இது நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. அதாவது இது வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ அப்படிங்கிறது நம்ம பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். அது நானும் வந்து நிறைய சொல்கிறேன். அதாவது பார்ஷியலி ஸ்கிரிப்டட் மாதிரி. இப்போ ஒரு 2 பேர்ட்ட சொல்லிடுவாங்க, ஒரு 3 பேர் சொல்ல மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். உதாரணத்துக்கு நிறையா இருக்குது. நம்ம தாமரை செல்வி அவர்கள் என்னப்பா கம்முன்னு இருக்கும், ஏதாவது பண்ணுவோம்ப்பா, இல்லாட்டி இவங்க வேறு கற்றுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வேறு சொல்கிறாங்க. அது மீன் பண்ணாங்க, அதை அப்படியே கட் பண்ணாமல் போட்டான். அது ஒன்று கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசீம் வந்து ஒரு இடத்துல பேசிட்டு வெளியே போனால் அடிச்சு நகர்த்துவாப்பில், எதுக்குடா திடீர்னு வந்தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். டிஆர்பி ஏற்றுறதுக்கு அதை பண்ணானுங்க. அந்த மாதிரி நீங்கள் சம்பவம் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரெட் கார்டு வரைக்குமே நம்ம வந்து அலசியிருக்கோம். அது வந்து ஸ்கிரிப்டடாக தான் கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா வாயை திறக்கவே இல்லை. அடுத்து வெளியே போயிட்டு அவனுக்கு ஒரு பூங்கொத்தை வந்து அனுப்பிட்டாங்க விஜய் டிவிலேருந்து. ஸோ இந்த மாதிரி வந்து கூட்டி கொடுக்குறது இவங்க தான், காட்டி கொடுக்குறது இவங்க தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருந்தோம். சரி, திடீர்னு ஏன் அருண் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா, உங்கள் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும். அதாவது ஒழுங்காக ஒரு பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் வந்து போயிட்டுருக்கோம். அப்போ வந்து அருண் வந்து ஃபேமிலியை பற்றி பேசாமல் டக்குன்னு வந்துட்டு டேரக்டர் பிரவீன் பென்னட் அவர்களை பற்றி பேசுவார். எதுக்குடா சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்க முடியுது. அவங்க ஏற்கனவே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோ டேரக்டர், கண்டஸ்டன்ஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அருணுக்கு, ரொம்ப க்ளோஸ். அவங்க யூஎஸ் ட்ரிப்லாம் வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து காட்டியிருந்தோம். அந்த ஒரு பேட்டர்னில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அருணுக்கு உள்ளே வந்து நெகட்டிவிட்டியாக இருக்குது, அவனை கொஞ்சம் பாசிட்டிவ் ஆக்குவோம், சிம்பத்தி ஓட் கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இதில் எங்கே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, நம்ம விஷாலோடைய அப்பா உண்மையை வளரிட்டார். எதுக்கு அடிக்கிறேன்னு உனக்கு தெரியுமா அருண்? தெரியுமா உனக்கு? இப்போ புரியாது நான் ஏன் சொல்கிறேன்ட்டு. உனக்கு நான் போன பிறகு தான் தெரியும். அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கவுண்டமணி மாதிரி, நான் போன பிறகு அந்த கல்வெட்டில் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொல்கிறார். அது வந்து 1000 அர்த்தம் இருக்குது அதில். என்னென்னா, நான் கிளம்புறேன், உனக்கு தெரியும், அது புரியும் அப்படின்ற மாதிரி. அப்போ என்னென்னா, அடுத்தடுத்து அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசனா உள்ளே அனுப்புவாங்க, இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ அனுப்புவாங்க. உள்ளே அனுப்பி அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரேட் பண்ணுவான். அடுத்து ராணவோட அம்மா அப்பா வந்து ஒரு அழுவாங்க, கை இதாகிடுச்சு அப்படின்னு, பையனை ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, எல்லாரும் அவனை கலாய்ச்சிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு ஒரு அடி. ஸோ இவங்களுடைய ஓட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், மிச்ச டாப்பில் இருக்கக்கூடிய யாரும் இருக்கோ அவங்களோட ஓட் பேங்க் வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்கிரிப்டாக தான் போகப்படுது. அவங்க நினைக்கிற ஆளை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவங்க பண்ணுற சில தில்லாலங்கடி அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிருச்சு. இதுக்காக கன்ஃபெஷன் ரூமில் அருணை கூப்பிட்டு, அருண் நீ ஒன்றுமே பண்ண வேணாம், சும்மா மூஞ்சி இருக்கிற மாதிரி வச்சுக்கோ, போய் உட்காந்து முடிஞ்ச அழுவு எங்கேயாவது போய், நீ எதுவும் பேசாத, யாருக்கிட்டே அமைதியாக இருக்கு உருண்டுது அப்படின்ற மாதிரி. அவன் அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டில் வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இதுதான் நடக்குது. ஸோ விஷால் அப்பாவும் அதுதான் வந்து சொல்லியிருக்காரு. இதில் என்ன ஹைலைட்னா, சௌந்தர்யா ஹைலைட் பண்ணுறாங்க. எல்லா போகிறவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஃபேன், சௌந்தர்யா ஃபேமிலி, சௌந்தர்யா நாங்களாம் இது அப்படி இப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
சூப்பர்ரா. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப அவங்க யாரெல்லாம் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அதை அழகாக எக்ஸிக்யூட் பண்ணி அவங்க ஒரு ஃபார்மேட்லேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். இது இந்த மாதிரி தான் வந்து பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் இவ்வளவு பச்சையாக மாட்டிக்கிற அளவுக்கு பண்ணுவானுங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல. ஸோ அருண் சூப்பர், அருமையாக வந்துட்டீங்க. அந்த ஸ்கிரிப்ட் படி அழகாக போயிட்டுருக்கீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த சீசனில் மொத்தமாக நடந்த ஒர்ஸ்ட்டு ஒரு சீக்ரெட் டாஸ்கில் இது தான் நம்பர் 1 ஒர்ஸ்ட், அதாவது நம்பர் 1 டுபாக்கூர். உங்களுக்கு அதை சொல்லுங்கள்.